Happy evening, friends. In today's session, we will look into this topic, possessive pronouns in depth. போன கிளாஸ்ல நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன, அந்த ப்ரோனவுன்ல நம்ம எப்ப பயன்படுத்துறோம், பொசசிவ் அட்ஜெக்டிவ்க்கும் பொசசிவ் ப்ரோனவுனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுட்டோம் இல்லையா? ஸோ நம்ம குயிக்கா அதை ரீகாப் பண்ணிட்டு இந்த இதுக்கு வரலாமா? இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, இந்த பொசசிவ் ப்ரோனவுன்கிறத நம்மளுடைய புத்தகத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம ஒவ்வொரு லைனா படிச்சு புரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கான பதில்களையும் நம்ம சரியான பதில்களை நம்ம தேர்ந்தெடுத்து எழுத போறோம். சரியா? எப்படி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எல்லாமே நம்மளால இன்னைக்கு கிளாஸ்ல புரிஞ்சுக்க போறோம். We'll see. So possessive pronoun is the topic. So இங்க பார்த்தோம்னா pronoun. Noun is name of a person, place, animal or a thing. ஒரு நபரினுடைய பெயர் அல்லது இடம், நபர், இடம், விலங்கு, பட்சி அல்லது ஒரு பொருள். இவை நாடுகளில் இந்த நாள்ல ஏதாவது சொல்லப்பட்டிருக்குன்னா அதை நம்ம பெயர் சொல் அப்படின்னு சொல்றோம். பெயர் சொல்லுக்கு பதிலாக உபயோகிக்கப்படுகின்ற வார்த்தைகள் தான் பிரதி பெயர் சொல். அப்படி என்றால் ப்ரோனவுன். ஹி, ஷி, இட், தே, யூ, இது போன்ற வார்த்தைகள். இங்க பொசசிவ்னா என்ன? உரிமை, ஓனர்ஷிப், யாருடையது என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுன். இந்த பொசசிவ் ப்ரோனவுன் நம்ம பயன்படுத்துறத என்ன ஆகும்னா, இந்த வாக்கிய இறுதியில தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுனானது பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது வாக்கிய ஆரம்பத்தில் முதலாவதாக சப்ஜெக்ட் ஆனது வரும், பிறகு செயல் சொல், பொருள், அந்த பொருள் யாருடையது அப்படி என்பதை தெரிவிக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த பொசசிவ் ப்ரோனவுன். இட் இஸ் மை பேக்னு சொல்லலாம். இது என்னுடைய பை அப்படின்னு சொல்றேன். ஐம் டெல்லிங் ஃபார் எக்ஸாம்பிள். முதல்ல இந்த உதாரணத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது என்னோட பை. ஒருவேளை உங்க கையில ஒரு பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கீங்க, இல்லாட்டி ஒரு புத்தகம் இருக்கலாம் உங்க அருகில். இதுல ஏதாவது ஒன்று நம் இப்போ சொல்லும் பொழுது நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்? அது என்னுடைய பை அப்படி என்று சொல்லுவோம். அது இங்க இட்டுங்கிற வார்த்தையே ப்ரோனவுன் தானே மேம்? இட் இஸ் மை பேக், என்னுடைய. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த பையானது பேக், திஸ் இஸ் தி ஆப்ஜெக்ட், இந்த பொருள் என்னவோ அது இந்த வார்த்தைக்கு பிறகு தான் நாம் அதை பார்க்கிறோம். அதாவது இந்த இடத்தில் இங்க மை என்பது என்னுடைய, அதுவும் ஓனர்ஷிப் தானே மேம்? என்னுடைய பை அப்படி என்று நாம் சொல்கிறோம். இந்த பை என்னுடையது. இதே வாக்கியத்தை நாம் இப்படியும் சொல்லலாம் இல்லையா? இந்த பை என்னுடையது. என்னுடையது என்கின்ற வார்த்தை தான் பொசசிவ் ப்ரோனவுன். அப்படின்னா என்னுடைய அப்படின்னு சொன்னோமே மேம், அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? அது பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஒரு பொருளானதுக்கு முன்பாக தான் நாம் அதை எழுதுவோம். இட் இஸ் ஹிஸ் பர்ஸ், அது அவனுடைய பர்ஸ். இந்த பர்ஸ் அவனுடையது. திஸ் பர்ஸ் இஸ் ஹிஸ். திஸ் பர்ஸ் இஸ் ஹிஸ். இந்த பர்ஸ் அவனுடையது. இட் இஸ் ஹர் கர்ச்சீஃப், அது அவளுடைய கர்ச்சீஃப். திஸ் கர்ச்சீஃப் இஸ் ஹர்ஸ். இந்த கர்ச்சீஃப் அவளுடையது. ஸோ நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் எழுதுறத ஆப்ஜெக்ட் ஆனது, பொருளானது இந்த அட்ஜெக்டிவ்க்கு பிறகு எழுதப்படுகிறது. ஆனால் இந்த பொசசிவ் ப்ரோனவுனில் ப்ரோனவுன் ஆனது இறுதியில் வந்து விடுகிறது. அதற்கு முன்பாக தான் பொருளானது எழுதப்பட்டிருக்கிறது. This purse is hers. இந்த பர்ஸ் அவளுடையது.
this house is ours. இந்த வீடு எங்களுடையது. எங்களுடையது. The blue car is theirs. அந்த நீல கார், நீல நிறத்துல இருக்கக்கூடிய காரானது அவர்களுடையது. சோ எப்படி மேம் இந்த பொசசிவ் ப்ரோனோன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? he, his, இது சப்ஜெக்ட்ல எழுதக்கூடிய ப்ரோனோன். இது பொசசிவ் ப்ரோனோனாக நாம் பயன்படுத்துகிறோம். பொசசிவ் ப்ரோனோன் தான் நான் இங்க பிபி எழுதியிருக்கேன். she, அவள், அவளுடையது, hers. they, theirs, அவர்களுடையது. மறுபடியும் சொல்றேன். he, அவன், அவனுடையது. அவள், அவளுடையது. they, அவர்கள், அவர்களுடையது. THEIRS. we, நாங்கள், எங்களுடையது, ours. this house is ours. இந்த வீடானது எங்களுடையது. we purchased this house. நாங்க இந்த வீட்டை வாங்கினோம். இந்த வீடு வந்து எங்களோடது. ரொம்ப உரிமையா சொல்றோம் இல்லையா? இந்த ஆர்ட்ஸ்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த பொருளை நம்ம சொந்தமாக்கிக்கிறோம். சொந்தத்துடன் நாம் உரிமையாக சொல்கிறோம் இல்லையா? சோ அதுதான் இந்த பொசசிவ் ப்ரோனோன். பிபினா வேற ஒண்ணும் இல்லை, அது பொசசிவ் ப்ரோனோன். ஆப்ஜெக்ட் எழுதிய பிறகுதான் கடைசியாக நாம் இதை எழுதுகிறோம். he, his, she, hers, they, theirs, we, ours, you, yours. இந்த வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் உங்களால் எளிமையாக அல்லது சுலபமாக பொசசிவ் ப்ரோனோனை எழுதிவிட முடியும். அதாவது மூன்றாவது நபர், அதுவும் பன்மை வார்த்தையாக இருந்தால், if at all it is in plural, the two third person plural, we tell it as theirs. நாங்கள், நானும் என்னுடைய சகோதரனும், நானும் என்னுடைய அம்மாவும், அப்படி என்று வாக்கியமானது துவங்குகிறது என்றால் அந்த இடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொசசிவ் ப்ரோனோனானது ours. ஓகே. அவர்கள், அவர்களுடையது. அவள், அவளுடையது. he, அவன், அவனுடையது. his. okay, so remember these words. These words are used as subject pronoun. ஆரம்பத்தில் எழுதக்கூடிய ஒரு பிரதிபெயர் சொல். அதுவே பொசசிவ் ப்ரோனோனாக பயன்படுத்தப்படுகிறது என்றால் இந்த வார்த்தைகளை தான் நாம் எழுதுவோம். சரியா? This is our car. இது எங்களுடைய கார். This car is ours. இந்த கார் எங்களுடையது. ரெண்டு வாக்கியத்திலயுமே சொல்லக்கூடிய வித்தியாசம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது எங்களுடைய காருங்கிறத நான் முதல் வாக்கியத்தில் நான் சொல்றேன். அதுவே இரண்டாவது வாக்கியத்தில் நான் அதை சொல்லும் பொழுது நான் இன்னும் உரிமையாக, அதிகமான உரிமையுடன் நான் அதை சொல்கிறேன். இந்த வண்டி வந்து, இந்த காரானது என்னுடையது, எங்களுடையது, அவனுடையது, அவளுடையது. அதுங்கிற வார்த்தையோட, அதாவது தமிழ் சொல்லும் போது அவளுடையது, அவனுடையது, அவர்களுடையது, இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். ஆங்கிலத்தில் வரும் பொழுது, அதாவது பொசசிவ் ப்ரோனோனாக நான் எழுதும் பொழுது his, hers, theirs, ours, yours. okay. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்ல இந்த பொசசிவ் ப்ரோனோனான டாபிக் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை படிப்போம். அதுக்கப்புறம் அங்க எழுதியிருக்கிற கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கான பதில்களை பார்ப்போம். Possessive pronouns. Study these. Here's your cap. தோபர், இதோருக்கு உன்னுடைய கேப்.
இந்த கேப் உன்னுடையது. This cap is yours. இது உன்னுடைய கேப். இந்த கேப் உன்னுடையது. He took my book last week. அவன் என்னுடைய புத்தகத்தை போன வாரம் எடுத்து சென்றான். Last week he took my book. Take னுடைய இறந்த கால வார்த்தை took. ஓகேயா? சோ நம்ம இந்த இடத்துல நிறைய விஷயங்களை கவனிக்கணும். யாரு சப்ஜெக்ட், அந்த செயல் சொல்லானது நிகழ்காலத்துல இருக்கா, கடந்த காலத்துல இருக்கா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொருளுக்கு முன்பாக வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கிறதா, பொருளுக்கு பிறகு இந்த வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கிறதா. இந்த முதல் வாக்கியத்தில் நாம் படிக்கும் பொழுது பொருளுக்கு முன்பாக எழுதப்படுகிறது, அதுவே பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆகவும், இந்த இரண்டாவது வர வாக்கியங்களில் நாம் பொசசிவ் ப்ரோனவுன்களை உபயோகித்து இருக்கிறோம். You forgot to take your cap. நீ உன்னுடைய தொப்பியை எடுத்துக்க மறந்து போயிட்ட. உன்னுடைய தொப்பிய எடுத்துக்க மறந்து போயிட்ட. It's yours. அது உன்னுடையது. Your cap. உன்னுடைய தொப்பி அது உன்னுடையது. He went to see his paddy field. அவன் தன்னுடைய நிலத்தை பார்ப்பதற்காக சென்றான். He went to see his, அவனுடைய நிலம், paddy field. The paddy field was his. அந்த paddy field வந்து அவனுடையது. Was his. We use possessive pronoun to refer to ownership. இப்போ நீங்க உங்க ஸ்கூல்ல சைக்கிளை பார்க் பண்ணி வைக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் வந்து அந்த சைக்கிளை உபயோகிக்க பாக்குற, அதாவது எடுத்துன்னு போக பாக்குற. என்ன பண்ற, அது என்னோட சைக்கிள், அது என்னோடது அப்படின்னு தானே நீங்க சொல்வீங்க. ஏன்னா வேற யாரும் அந்த சைக்கிளை எடுத்துடக்கூடாதுங்கிறது தான் உங்களுடைய எண்ணமா இருக்கும் அந்த இடத்துல, இல்லையா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அது வந்து என்னோடது, என்னுடையது. So you are using the ownership. You're talking with ownership. உங்களுடைய உரிமையுடன் நீங்கள், உங்களுடைய பொருளில் இருக்கக்கூடிய உரிமையுடன் நீங்கள் அந்த இடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் அந்த இடத்தில் நீங்கள் பொசசிவ் ப்ரோனவுனை பயன்படுத்துகிறீர்கள். We use possessive pronouns to refer to ownership. Possessive pronouns replaces nouns in the sentences. பெயர் சொல் பதிலாக உபயோகிக்கப்படுகின்றது. It replaces. ஒருவேளை என்னுடைய சப்ஜெக்ட் ஆனது ஐ யாக இருந்தால் பொசசிவ் அட்ஜெக்டிவாக நாம் மை வார்த்தையை பயன்படுத்துவோம். I got this purse. This is my purse. This purse is mine. வித்தியாசம் தெரியுதா? நான் இதை போர்ட்ல எழுதுறேன், உங்களுக்கு அது இன்னும் பெட்டரா புரியும் நான் நம்புறேன். I'll write it on the board along with these examples. You'll be able to see how I'm using it as a subject pronoun, how it is used as a possessive adjective. I, my, mine. இதுதானே முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 3 வார்த்தைகளையும் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பார்த்தோம்னா உங்களுக்கு பெட்டரா புரியும்னு நான் நினைக்கிறேன். I have a purse. என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு. நான் எப்படி சொல்றேன், அத உங்களுடைய பர்ஸ்ன்னு நீங்க சொல்றீங்க. இட் இஸ், அது வந்து என்னுடைய. இட் இஸ் மை பர்ஸ். இந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கா? This purse is, இந்த பர்ஸ் வந்து என்னுடையது. This purse is mine. என்னது? mine. I, my, mine. எப்படி வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? என்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்கு. I have a purse. So if at all you notice this word I is used as subject pronoun. ஆரம்பத்திலே சொல்லப்படுது. அதாவது யார் ஒரு செயலை செய்கின்றார்களோ அவரை நாம் சப்ஜெக்ட் என்றே அழைப்போம். இந்த இடத்தில் ஒரு ப்ரோனோனை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. ப்ரோனோனானது உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வார்த்தை ஒரு சப்ஜெக்ட் ப்ரோனோன். இந்த பர்ஸ்
என்னோடது, இது என்னுடைய பர்ஸ் அப்படி என்று அடுத்த இரு வாக்கியங்களில் நாம் பார்க்க போகிறோம். பொருளுக்கு முன்பாக எழுதப்படுகிறது. இது என்னுடைய பர்ஸ். இட் இஸ் மை பர்ஸ். இட் இஸ் கமிங் பிஃபோர் தி ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் என்ன மேம் இங்க? ஆப்ஜெக்ட் தான் பர்ஸ். பொருள், பொருள் தான் ஆப்ஜெக்ட் நம்ம ஆங்கிலத்தை சொல்றோம். இந்த பொருளுக்கு முன்பாக எழுதக்கூடிய வார்த்தை தான் மை. இங்கு இந்த மை என்கின்ற வார்த்தை பொசசிவ் அட்ஜெக்டிவ். என்னுடைய பொருளுக்கு முன்பாக எழுதப்படுகிறது. இந்த பர்ஸ் என்னுடையது. எதுல ஓனர்ஷிப் அதிகமா இருக்க மாதிரி உங்களுக்கு தோன்றுது? கண்டிப்பாக மூணாவது வாக்கியத்தை தான் இன்னும் உரிமையுடன் நீங்கள் கூறுகிறீர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, பொருளுக்கு பின்னர் இந்த வார்த்தையானது எழுதப்படுகிறது. ஆஃப்டர் தி ஆப்ஜெக்ட். Make note of these examples. இப்ப இந்த வார்த்தைகளை நம்ம ஏன் பார்த்தோம்னா, இந்த மூணு வார்த்தைகளும் சப்ஜெக்ட் ப்ரோனோன், பொசசிவ் அட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரோனோன் என்ற ஹெட்டருக்கு கீழ் எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகளையே நாம் வாக்கியங்களில் உபயோகித்தால் எப்படி எழுதுவோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் இந்த உதாரணங்களை எழுதினேன். உங்களுக்கு இன்னும் சுலபமாக உதாரணங்கள் எழுத முடிந்தால் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு தெரிந்திருக்கிற வாக்கியங்களை நீங்கள் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம். You can share it to me by unmuting and telling it to me, or by writing it in the chat box. Okay? I, my, mine. We have a cute puppy. எங்களிடம் ஒரு அழகான நாய்க்குட்டி இருக்கிறது. It is our puppy. அது எங்களுடைய நாய்க்குட்டி. This puppy is ours. இந்த நாய்க்குட்டியானது எங்களுடையது. You, your, yours. யூங்கிறது சப்ஜெக்ட் ப்ரோனவுன், யுவர்ங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், yours-ங்கிறது பொசசிவ் ப்ரோனவுன். அதாவது ஓனர்ஷிப் ஆனது அதிகமாக இருக்கக்கூடியது yours. You, your, yours. You have my book. உன்கிட்ட தான் என்னுடைய புத்தகம் இருக்கு. It is your book. இது உன்னுடைய புத்தகம். இந்த புத்தகம் உன்னுடையது. This book is yours. இந்த புத்தகம் உன்னுடையது. He, his, his. So possessive adjective remains same for this word his. இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இந்த ஒரு ப்ரோனோனுக்கு மட்டும்தான் பொசசிவ் அட்ஜெக்டிவாகவும் நாம் பயன்படுத்துகிறோம், பொசசிவ் ப்ரோனோனாகவும் நாம் அதே வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஹிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். HISESனோ HISSனோ நம்ம எழுத மாட்டோம். இதுவே ஹர்ங்கிற வரும்பொழுது ஹர்ஸ், அவளுடையது. அவளுடைய அப்படின்னு சொல்லும் போது ஹர், அவளுடையது அப்படி என்று நாம் சொல்லும் பொழுது ஹர்ஸ் என்கின்ற வார்த்தையை எழுதுகிறோம். இட், its, its. They, their, theirs. அவர்கள், அவர்களுடைய, அவர்களுடையது.
ஆப்ஜெக்ட் முன்னாடி வரக்கூடிய வார்த்தை பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஆப்ஜெக்ட் பிறகு, அதாவது கடைசி வார்த்தையாக வருவதுதான் இந்த பொசசிவ் ப்ரோனோன். அதாவது ப்ரோனோன் பொறுத்த வரைக்கும் பொசசிவ் அட்ஜெக்டிவையும் பொசசிவ் ப்ரோனோனையும் எந்த இடத்தில் நாம் எழுதுகிறோம் என்பதை தான் இப்ப நாம் பார்த்தோம். திஸ் பென் பிலாங் டு மீ. இந்த பேனா எனக்கு சொந்தமானது. இட்ஸ் மைன். அது என்னோடது. திஸ் பேர் ஆஃப் ஸ்பெக்டகல்ஸ். அதாவது இந்த கண்ணாடிகள். திஸ் பேர் ஆஃப் ஸ்பெக்டகல்ஸ் பிலாங்ஸ் டு மை ஃபாதர். அது எங்க அப்பாவிற்கு சொந்தமானது. அப்பான்னு வரும்பொழுது என்ன ப்ரோனோன் பயன்படுத்துவோம்? ஹிஸ் அப்படின்னு. சோ இங்க பொசசிவ் ப்ரோனோன் என்ன வரும்? இட்ஸ் ஹிஸ். அது அவர்களுடையது. அது அவருடையது. இட்ஸ் ஹிஸ். ஹிஸ்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தை கிடையாது. ஹர்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா அவர், அவருடையது, இரண்டுக்குமே ஹிஸ் தான். இட்ஸ் ஹிஸ். திஸ் ஸ்மால் புக் பிலாங்ஸ் டு முரளி. இதுவும் ஒரு ஆண் தான். ஆண் நபர், மூன்றாவது நபர். இட்ஸ் ஹிஸ். அகைன் the word we are using here is his. that small piece of land. அந்த ஒரு சிறு துண்டு நிலமானது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேமேஜ்க்கு சொந்தமானது. இட்ஸ் theirs. அவர்களுடையது. மூன்றாவது நபர் தான் இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேமேஜ். அதுவும் பன்மை வார்த்தை. ஒரு நபரை பத்தி சொல்லப்பட்டிருக்கா? இல்ல, இரண்டு நபர்கள். அவர்களுடைய நிலம் அவர்களுடையது. இட்ஸ் theirs. என்னது? theirs. 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 The biggest room in the house belongs to me and my brother. இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெரிய அறையானது எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் சொந்தமானது. இட்ஸ் ours. இட்ஸ் ours. ஏன் மேம் ஆர்ட்ஸ்ங்கிற வார்த்தை வரணும்? போன உதாரணத்துல வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கேமேஜ்னு வந்தது. அப்ப வந்து தேர்ஸ்ன்னு எழுதினீங்க. இந்த இடத்துல ஏன் வந்து ஆர்ட்ஸ்ன்னு எழுதணும்? அந்த இடத்துல நான் வந்து இன்வால்வ் ஆயிருக்கேன். ஐ am involved in that sentence. நானா? not particularly me. Here it says me. This word says in Tamil, நானும் என்னுடைய சகோதரனும் இந்த வீட்டிலேயே பெரிய அறையானது இந்த வீட்டிலேயே பெரிய அறையானது எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் சொந்தமானது. It belongs to me and my brother. It's ours. என்னன்னு வரும்? அது எங்களுடையது. ஏன் எங்களுடையதுங்கிற வார்த்தை வருதுன்னா, அந்த வாக்கியத்துல என்னுடைய, மீ, மை பிரதர் அப்படிங்கிற வார்த்தை வருது. அதனால ஆர்ட்ஸ். இதுவே மூன்றாவது நபர்கள் நீங்கள் குறித்து சொல்கிறீர்கள் என்றால் தேர்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொருத்தர் செகண்ட் பர்சன், உன்னுடைய, உன்னுடையது, யோர்ஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல நான் வரும்பொழுது, அதாவது நானும் என்னுடைய சகோதரனும், நானும் என்னுடைய சகோதரியும், அல்லது நானும் என்னுடைய பெற்றோர்களும், இது போன்ற வார்த்தைகளானது அந்த வாக்கியத்தில் இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொசசிவ் ப்ரோனோனானது ours. ours ஆக தான் இருக்கும். that floral dress belongs to my mother. அந்த பூ போட்ட ட்ரெஸ் ஆனது, நிறைய பூ டிசைன்கள் உடைய ஒரு துணி, ஒரு ட்ரெஸ், அது எங்க அம்மாவுக்கு சொந்தமானது. it belongs to my mother. it's hers. அது அவர்களுடையது. it's hers. it's a female. my motherங்கிற வார்த்தை ஒரு பெண்ணை சொல்கிறது. when it comes to a feminine gender, what will be the possessive pronoun? hers. hers. பொசசிவ்ங்கிறதுனால நம்ம இங்க எந்த இடத்துலயுமே அப்போஸ்ட்ரோஃபி உபயோகிக்க மாட்டோம்.
பன்மை வார்த்தைகளுக்கு நம்ம அப்போஸ்ட்ரோஃப் பயன்படுத்துறோம். கான்ட்ராக்டட் வேர்ட்லயும் நம்ம பாக்குறோம். ஆனா பொசசிவ் ப்ரோனோன்னு வரும் பொழுது that floral dress belongs to my mother. It's hers. The white prayer I'm so sorry. The white prayer hat belongs to Nizam. அந்த வெள்ளை நிறத்தில் பிரேயர் போது போடக்கூடிய தொப்பியானது நிசாம் உடையது. இட்ஸ் ஹிஸ். இட்ஸ் ஹிஸ். நிசாமினுடையது, அவனுடையது அப்படிங்கிற போது இட்ஸ் ஹிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இந்த வாக்கியத்துக்கு. சரியா? You can make note of these answers. Fill in the blanks with correct possessive pronoun. சரியான possessive pronoun-ஐ நாம் இந்த இடத்தில் எழுத வேண்டும். 7 கேள்விகள். இந்த 7 கேள்விகளுக்கான பதில்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் இந்த பொசசிவ் ப்ரோனோனை தான் உபயோகிச்சிருக்கோம் அப்படிங்கிற நான் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த 7 கேள்விகள்ல யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். But on anyone is having doubts pertaining to the possessive pronoun that I have used in these 7 sentences, you may please ask me. We'll move on to next activity. I'll erase the board. This is the first activity, activity 9, pertaining to possessive pronoun. Few more sentences are there. The new bat belongs to you. இந்த புது மட்டையானது, அதாவது கிரிக்கெட் பேட், அது உனக்கு சொந்தமானது. It belongs to you. அது உன்னுடையது. அது உன்னுடையது. It's yours. You என்ற வார்த்தை வந்திருந்தால் அதற்கான பொசசிவ் ப்ரோனவுன் என்னவென்று நாம் பயன்படுத்துவோம்? yours. It's yours. அது உன்னுடையது. அது உன்னுடைய பேட். It is your bat. அந்த பேட் ஆனது உன்னுடையது. This bat is yours. These pencil boxes belong to my friends. இந்த பென்சில் பெட்டிகள் என்னுடைய நண்பர்களுக்கு சொந்தமானது. They are theirs. என்னுடைய நண்பர்களுடைய பென்சில் பெட்டிகள். They are theirs. My friends. They are third person. That too in plural form. That is why we use theirs. What do we say? It's theirs. They are theirs. அவைகள் அவர்களுடையது. The shop belongs to them. அந்த கடையானது அவர்களுக்கு சொந்தமானது. அது அவர்களுடையது. It's theirs. They, them, theirs. We want to underline the best answer. Next activity given over here. This book is dash, but you can have it. இந்த புத்தகம் என்னோடதுதான், ஆனா நீ வேணும்னா வச்சுக்கலாம். இந்த புத்தகம் என்னுடையது,
ஆனால் நீங்கள் நீ அல்லது நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். திஸ் இஸ் மை புக். திஸ் புக் இஸ் மைன். எது கரெக்ட்? திஸ் புக் புத்தகமானது என்னுடையது. ஆப்ஜெக்ட் ஆனது முதலாவதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் இங்க நாம் என்ன சொல்லுவோம்? திஸ் புக் இஸ் மை பட் யூ கேன் ஹாவ் இட் அப்படின்னு சொல்லாமா? இஸ் தட் ரைட்? திஸ் புக் இஸ் மை, இந்த புத்தகமானது என்னுடைய, ஆனால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த புத்தகமானது என்னுடையது, ஆனால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இந்த வாக்கியம் தானே சரியாக இருக்கிறது. இந்த புத்தகம் என்னுடையது. அதனால் மைன் என்கின்ற வார்த்தையை தான் நாம் தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். ப்ளீஸ் ரிட்டர்ன் டேஷ் பென்சில் குவிக்லி. தயவு செஞ்சு என்னுடைய பென்சிலை சட்டுன்னு திருப்பி கொடுத்துருங்க. இங்க ஆப்ஜெக்ட் ஆனது என்ன? பென்சில். பென்சிலுக்கு பிறகு பிளாங்க் ஆனது எழுதப்பட்டிருக்கா, ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கா? ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி தான் பிளாங்க் ஆனது விடப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஆப்ஜெக்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொசசிவ் அட்ஜெக்டிவ தானே பயன்படுத்தணுங்கிறது தெரியணும் இல்லையா? ப்ளீஸ் ரிட்டர்ன் மை பென்சில் குவிக்லி, ப்ளீஸ் ரிட்டர்ன் மைன் பென்சில் குவிக்லி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, when you are using possessive pronoun it will always be towards the end of the sentence. வாக்கிய இறுதியில் தான் நாம் அதை பயன்படுத்துவோம். பொருளுக்கு பிறகுதான் possessive pronoun ஆனது எழுதப்பட்டிருக்கும். ஆனால் possessive adjectiveல் அப்படி கிடையாது. பொருளுக்கு முன்பாக இந்த வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கும். அதுவும் எப்படி எழுதப்பட்டிருக்கும் என்றால் this, I'm so sorry, please return my pencil quickly அப்படி என்று நாம் எழுதுவோம். Please return my pencil quickly. என்னுடைய பென்சிலை சட்டென்று திருப்பி கொடுங்கள். Dash handwriting is very neat. உன்னுடைய கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவும் அழகாக நீட்டாக இருக்கிறது. உன்னுடைய கையெழுத்துக்கள், your handwriting. உன்னுடைய கையெழுத்து, your handwriting. Y should always be in the first letter in a sentence will always be in capital letter. This is dash type, not hers. This is his school type. இது அவனுடைய பள்ளிக்கு போடக்கூடிய டைப், அவளோடது கிடையாது. This is his school type, அவனுடைய. Punsara found his file, but Purni couldn't find hers. புன்சாராவால் அவனுடைய ஃபைலை கண்டுபிடிக்க முடிந்தது, ஆனால் பூர்ணியால் தன்னுடைய ஃபைலை கண்டுபிடிக்க முடியவில்லை. பூர்ணி couldn't find hers. couldn't find hers. அவளுடையதை அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. I like their story, but they prefer dash. எனக்கு என்னமோ அவங்களோட கதை பிடிச்சிருக்கு, அவர்களுடைய கதையானது எனக்கு பிடித்திருக்கிறது, ஆனால் எனக்கு பட் ஐம் சோ சாரி, ஐ லைக் தேர் ஸ்டோரி. எனக்கு அவர்களுடைய கதை பிடித்திருக்கிறது, ஆனா அவர்களுக்கோ என்னோடதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. they prefer mine. ஆனால் அவர்கள் விரும்புவதோ என்னுடையதை. they prefer mine. your class is neat but dash is untidy. உங்களுடைய கிளாஸ் என்னவோ ரொம்பவே சுத்தமா இருக்கு, ஆனா எங்களோடது ரொம்ப நீட்டா இல்லாம மெஸ்ஸியா இருக்கு. அததான் அன்டைடின்னு சொல்றோம். பட் ஆர்ட்ஸ் இஸ், எங்களுடையது நன்றாக இல்லை, நீட்டாக இல்லை. பட் ஆர்ட்ஸ் இஸ் அன்டைடி. ஐ லைக் your essay. do you like dash? எனக்கு உன்னுடைய எஸ்ஸே ரொம்ப பிடிச்சிருக்கு.
டு யூ லைக் மைன் அப்படின்னு சொல்லுவோமா, டு யூ லைக் மைன்னு சொல்லுமா, உனக்கு என்னோடத பிடிச்சிருக்கா அப்படின்னு தானே கேட்போம். என்னோடத, மைன், டு யூ லைக் மைன், என்னுடையது. ஆல் த டிராயிங்ஸ் வேர் குட் பட் டேஷ் வாஸ் தி பெஸ்ட். எல்லா ஓவியங்களுமே ரொம்ப அழகாக இருந்தது, ஆனால் அவனுடையது தான் சிறந்தது. பட் ஹிஸ் வாஸ் தி பெஸ்ட். பட் ஹீ வாஸ் தி பெஸ்ட். அவன்தான் சிறப்பாக இருந்தான், அவனுடையது சிறப்பாக இருந்தது. Our broom is lost. Can we use dash? எங்களுடைய துடப்பம், வாசல்ல பெருக்குவாங்க இல்லையா, அததான் நம்ம ஆங்கிலத்துல ப்ரூம் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? ப்ரூம், BROOM. கேன் பி யூஸ் யார்ஸ்? நாங்கள் உங்களுடையதை பயன்படுத்தலாமா? கேன் பி யூஸ் யார்ஸ்? யார்ஸ், உங்களுடையதை நாங்கள் பயன்படுத்தலாமா? கேன் வி யூஸ் யார்ஸ்? I hope you have written answer for these 10 sentences as well. I have one more set of questions. Complete these sentences with the correct form of word in bracket. அதாவது க்ளூவான இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் நாம் சரியான வார்த்தையை எழுத வேண்டும். ஒன்று பொசசிவ் அட்ஜெக்டிவ் ஆகவோ அல்லது பொசசிவ் ப்ரோனோன் ஆகவோ. இந்த இடத்தில் கடைசியில் தான் வந்திருக்கிறது, அதாவது ஆப்ஜெக்டுக்கு எழுதிய பிறகே இந்த வார்த்தையானது வந்திருக்கிறது. அதன் காரணத்தினால் நாம் பொசசிவ் ப்ரோனோனை பயன்படுத்துவோம். திஸ் கிளாஸ் இஸ் டேஷ், கீப் இட் கிளீன். இந்த கிளாஸ் வந்து உங்களோடது, தயவு செஞ்சு சுத்தமா வச்சுக்கோங்க. கீப் இட் கிளீன். திஸ் கிளாஸ் இஸ் yours. கிளாஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். எதை பத்தி பேசுறோங்கிறது இங்க முதலே வந்துடுது இல்லையா. இது உங்களுடையது, கிளாஸ் ஆனது உங்களுடையது. திஸ் கிளாஸ் இஸ் yours. கீப் இட் கிளீன். திஸ் ரைட்டிங் புக் இஸ் ஐங்கிற வார்த்தையோடைய வார்த்தை வந்து சப்ஜெக்ட் ப்ரோனோன், மைங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரோனோன் நம்ம என்ன எழுதிப்போம்? மைன். மைன், இந்த புத்தகமானது என்னுடையது. திஸ் ரைட்டிங் புக், இந்த எழுதுறதுக்காக வச்சிருக்கிற இந்த புத்தகமானது என்னுடையது. தட் ஹவுஸ் இஸ் விங்கிறது க்ளூவர்ட், எங்களுடைய வீடு. திஸ் ஹவுஸ் இஸ் ours. இந்த வீடு வந்து எங்களுடையது. திஸ் ஹவுஸ் இஸ் ours. எங்களுடையது. நீங்களும் என்னுடன் சேர்ந்து சொல்லிக்கொண்டே எழுதுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு மனதில் நன்றாக பதியும். எங்களுடையது, அவனுடையது, அவளுடையது அப்படி என்று சொல்லும் பொழுது his, hers, எங்களுடையது ours, அவர்களுடையது theirs, உன்னுடையது அல்லது உங்களுடையது என்ற பொழுது yours. The ring is she. இந்த மோதிரமானது அவளுடையது. The ring is hers. அவளுடையது. We met Paul and Jane last week. I'm so sorry. We met Paul and Jane last night. பாலையும் ஜேனையும் போன இரவு நாங்கள் சந்தித்தோம். This house is they. இந்த வீடானது அவர்களுடையது. இது அவர்களுடைய வீடு அப்படி என்று சொல்ல வேண்டும் என்றால் இட் இஸ் தேயர் ஹவுஸ் என்று சொல்லியிருந்திருப்போம். இந்த வீடானது அவர்களுடையது. வீடு என்னக்கூடிய பொருளானது முதலாகவே வந்து விட்டிருக்கிறது. பிறகுதான் பிளாங்க்,
கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பொசசிவ் ப்ரோனவுன் தான் நாம் எழுத வேண்டும். தே என்கின்ற வார்த்தை க்ளூ வேர்ட். அதற்கு சரியான பொசசிவ் ப்ரோனவுன் theirs. The luggage is his. இந்த மூட்டை, இந்த துணி மூட்டை, லக்கேஜ், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணிக்கிறோம்னா நம்ம நிறைய பொருட்களை எடுத்துட்டு போவோம் இல்லையா? லக்கேஜ், வி கேரி லக்கேஜ் along with us. This luggage is his. ஏன் மேம் ஹிஸ் எழுதியிருக்கோம்? இங்க வந்து ஹீங்கிற வார்த்தை ப்ரோனவுனாக கொடுக்கப்பட்டிருக்கு க்ளூ வேர்டா. அதனால அதுக்கு சூட்டபிளான பொசசிவ் ப்ரோனவுன் என்ன? ஹிஸ். The pictures are hers. இந்த படங்கள் வந்து அவளுடையது. The pictures are hers. This cat is ours. இந்த பூனை வந்து எங்களுடையது. I hope you are clear with this topic. Possessive pronoun. Oh, it tells us about the ownership. உரிமையை இதில் நாம் தெரிந்து கொள்கிறோம். பொருளுக்கு பிறகுதான் நாம் இதை எழுதுவோம். கடைசியாக தான் நாம் எழுத வேண்டியதாக இருக்கும். ஐ என்ற வார்த்தை சப்ஜெக்ட் ப்ரோனவுனாக இருந்தால் மைன் என்ற வார்த்தை பொசசிவ் ப்ரோனவுன். he என்றால் his, she என்றால் hers, they theirs, you yours, we ours, ours. Any doubts to anyone? You may please ask me pertaining to this topic. We have seen 3 activities on this possessive pronoun. Fine. Thinking that there are no doubts, shall I end my session here? Thank you, friends. நன்றி, வணக்கம்.